ஏய் டைம் ஆயிடுச்சுடி, டிக்கெட் இன்னும் வரல. இந்நேரத்துக்கு வந்துட்டே இருக்கோண்டி. அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? ஏய் அங்க பாரு. என்னாச்சு? அங்க பாரு. சிங்கம் சிங்கம் ஹீஸ் பர சிங்கம். என்னடி இவன்? இவன் நடந்தால் போதும் நிலமும் வணங்கும். சிங்கம் சிங்கம் ஹீஸ் பர சிங்கம். டியூட்டி இங்கே தான். காவல் உதவி ஆணையர் அலுவலகம். ஏய் வணக்கம், எப்படி இருக்கு? டே மாப்பிள்ள, சிறுத்தை கார்த்தி மாதிரியே இருக்கியடா. வயிறு தாண்டா கொஞ்சம் கம்மி பண்ணோம். போடா போய் இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி டியூட்டியில் ஜாயின் பண்ணு போ. இன்னையிலேருந்து உனக்கு சிறப்பான வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. முல்லப்பா முல்ல, நல்லா நல்லா. சார், யார் பண்ணி? புதுசாக டியூட்டிக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கேன் சார். ஓ, என்கவுண்டரில் செத்து போன சிங்காரத்தோட பையனா நீ? சார் ஆமாம் சார். உன் பேர் என்ன? விஸ்வா. வணங்காமடி. யோ வணங்காமடி. சார் ஒரு தடவை கூப்பிட்டா வரமாட்டியா? இந்த தம்பி உன் ஃப்ரெண்டு தானே? ஆமாம் சார். ஸ்டேஷனில் நீ என்ன வேலை பார்க்குறியோ அதை ஒரு 10 நாளைக்கு ட்ரைனிங்காக கொடு. என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். தம்பி சார். ஆர்டர் காப்பி ரைட் இருக்கு, போய் வாங்கிக்கோங்க. டியூட்டியில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். போங்க சார். ஏய் வணக்கம் தம்பி வந்து ஒரு கால் போட. இங்கே வணங்க முடியும். கிளம்பிடுச்சுடா. எதுக்கு டீ சொல்லு, அப்படியே ஏசி வராரு, ஒரு ரா செட்டு சொல்லு. சார் சொல்கிறேன். வாயா, போலீஸில் ஜாயின் பண்ணிட்டியா? இன்னைக்கு தான் சார் பேப்பர் உங்ககிட்ட வாங்கி சொன்னாங்க. சரி 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 சரி. நீ என்ன பண்ணுற, அந்த காய்கறி கூட எடுத்து போய் ஏசி வீட்டில் கொடுத்துட்டு வா. நான் ஆமாம், காது கேட்கலையா? மத நிற்காத, போய் எடுத்துகிட்டு போ. ஃபர்ஸ்ட் நாள் காய்கறி கூட எதுவுமே கொடுக்க சொல்கிறாங்க. உனக்காச்சும் பரவாயில்ல. நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் என்னை போலீஸ் நாயை குளிப்பாட்ட விட்டாங்க. இதெல்லாம் நான் வெளியே வா சொல்லிக்கிருந்தேன். காமுக்குமா போய் கொடுத்துட்டு வா மாப்பிள்ள. ஏய் ஏய் போலீஸ்னு எல்லாரும் முன்னாடி கெத்தாக கிளம்பி வந்தேன்டா. பெரிய இவர் கெத்தா வந்தாரா? போடா போய் கொடுத்துட்டு வாடா. போடா. ம் மாப்பிள்ள, உங்கள் அப்பாவை கொண்டவனோட ஃபைல் ரைட் இருக்கு. முதல்ல அதை கேட்டு வாங்க. இப்போ அவனை நீ சங்கிலே சதக்குன்னு குத்துனாலும் எவனும் கேட்க முடியாது மாப்பிள்ள. போடே, அதுக்கு இதுவே பரவாயில்ல. ஓடி போ. உன்னை ஆந்த கண்ணை நல்லா கிளிகிளின்னு கடவுளே, பூர்ணிமா மட்டும் இதை பார்க்கக்கூடாது. வந்தவொடனே அப்பனை கொண்டவனை ஃபைலை கேட்பான்னு பார்த்தா இப்படி மண்ணு மாதிரி போயிட்டுருக்கான். இந்த காலத்து பைய பிள்ளைங்களுக்கு பாசம்னா என்னன்னே தெரியல. டேய், டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? கலக்கு போ. என்னடா காய்கறி கூடடா? வீடு எங்க கிட்டேவா? இப்போடி உன்னால மூவி கூட போக முடியல. அங்க ஏசில உட்கார்ந்திருக்கலாம். இப்ப பாரு, உன் பேச்சு கேட்டு வந்து தப்பா போச்சு. நாங்களாவது போயிருக்கோண்டி. ஏய் இவனை பாரு. நான் சொல்லல, போகும்போது சிங்கம் சூர்யா மாதிரி எப்படி ஜம்முன்னு போனாரு. இப்ப வரும்போது பாரு, காய்கறி கூடையோட கம்முன்னு போறாரு. இனிமே தெரியும் கான்ஸ்டபிள் வேலைனா என்னன்னு. என்ன மச்சான், வீட்டுக்குலாம் வந்திருக்கோம், சாப்பிடுறதும் இல்லையா? சிப்ஸ் வச்சிருக்கேன்ல, சாப்பிட. என்ன மச்சான், சிப்ஸை வாங்கி கொடுத்து அசிங்கப்படுத்துற? ஏன் வீட்டில் அம்மா ஆம்லெட் போட சொல்கிறேன், சாப்பிட்றியா? சரக்கு சேர்த்து கொடுறா. டேய் மச்சி, உங்க வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குதுடா. டப்பர்ரா போலீஸ் சாமி, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல இருக்கு. கன்லாம் வச்சிருப்பான் போல இருக்குடா, பார்த்தாலே பயமா இருக்குல்ல. யாருக்காச்சும் கதவை தட்டுறது கேக்குதாடா? கேக்குதாடா? கேட்கலையே. இவனை வீட்டை விட்டு வெளியில போகாதன்னு சொன்னா வீட்டுக்குள்ளேயே சண்டை சேர்த்துட்டு உட்காந்துட்டு. ஏண்டா வாசல்ல யாருன்னு கூடவா பார்க்க மாட்டீங்க? என்ன கொடுத்துட்டு வர சொன்னாங்க. என் பையன் இங்கே தானே இருக்கான், சார்னு கூப்பிட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. பெருசா பெல்லெல்லாம் அடிச்சிட்டு இருக்க. மா கோக்கு வேணுமா? தம்பிக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு போ. கோக் கோக் வாங்கிட்டு வா போ. கோக் காசு கொடு. காசு கேட்குறான்டா. டேய் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேளு, எதை எங்கே வாங்கிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. டே அந்த பிச்சைக்கார கூட கெஞ்சி தாண்டா கேட்பான். ஆனால் நீ தான் அதிகாரமாக கேட்குற. உங்கள் 2 பேருக்கு அதான்டா வித்தியாசம். ஏண்டா அப்பா செத்து ஓசியில வேலைக்கு சேர்ந்த நீ ஏன் பையனை கிண்டல் பண்றியா? போடா, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கேட்டுட்டு வா. போடாங்கிற